ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு டீப் கண்டிஷனிங் க்ரீம் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஈஸியாக 2 மினிட்ஸில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அண்ட் இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டீப் கண்டிஷ்னர். அண்ட் இது பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு, டேமேஜ் ஹேர் இருக்கிறவங்க, ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஷைன் இருக்கும் உங்கள் ஹேரில். அதே மாதிரி உங்களோட ஹேர் நல்ல ஸ்மூத்தாக நல்லா வளரவும் ஆரம்பிக்கும். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். இது மேபி காஸ்ட் எஃபெக்டிவ்ன்றதுனாலையோ என்னவோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா இதனோட அப்ளிகேஷன் அதை விட சிம்பிள், ஆனால் ரிசல்ட்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ தான் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரைஸ் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிளெண்டரில் நம்ம இந்த ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போய் நம்ம ஹேருக்கு போடுறதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை அவ்வளோ சீப்பாக நினைக்க மாட்டீங்க. ஸோ ரைஸ் ஒரு 10 டேபிள் ஸ்பூன்ஸை பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கிட்டு, இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல ஷைனை கொடுக்கும், ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணும், ஹேருக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பிளாக் கலரை கேஸ்டர் ஆயில் கொடுக்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நான் 10 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் போதும் 10 டேபிள் ஸ்பூன் ரைஸுக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஜெனரஸாகவே ஆட் பண்ணுங்கள். நம்ம இதை ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைக்கணும். அதனால் நம்ம இதில் வாட்டர் கரெக்டாக ஆட் பண்ணலன்னா இது சரியாக கிரைண்ட் ஆகாது. நீட்டாக நம்ம அந்த ரைஸ் எல்லாம் எந்த பார்ட் ஆஃப் ரைஸுமே இல்லாமல் அதை நீட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ தொட்டு பார்த்தா நமக்கு ஆக்சுவலாக அந்த டை இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா தொடும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா வளவளன்னு ஷைனியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நமக்கு இது ஈவனாக இல்லைன்னா நம்மளோட தலையில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இந்த ரைஸ் பார்ட்டிகல்ஸு அது போய் மாட்டிக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ இதை ரொம்ப ஈவனாக கிரைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியது இந்த ப்ராசஸில். அது ஒன்று தாங்க இதில் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை. அதை பண்ணிட்டோன்னா இந்த க்ரீம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அதிலிருந்து இந்த க்ரீம் ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருந்து எண்ட் ஆஃப் த ஹேர் வரைக்கும் ஒரு இடம் விடாமல் நீங்கள் ஹேரை செக்மெண்ட் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ் இந்த க்ரீமை அப்படியே விடுங்க. போதும், ஓவர் நைட் விட வேண்டிய அவசியம் கிடையாது. 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளான நம்மளோட ரைஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோகனட் க்ரீம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டேமேஜ் ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருந்ததுன்னா இந்த 2 க்ரீமும் அட்டகாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஹேர் கேர் சீரீஸ் நிறைய வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.